வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது டீல் ரம்மி பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு ஆட்டம் விளையாண்டுட்டேன். இப்போ இது நெக்ஸ்ட் கேம். இதில் ட்ராப்பிங் ஆப்ஷன்லாம் கிடையாது, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி. மற்ற கேம் நீங்கள் என்ன கார்டு வச்சு விளையாடுவீங்க, போட்டு விளையாடுவீங்களோ சேம் அப்படியே விளையாடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்டு கம்மி பண்ணுறதுல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அவங்களுக்கும் பிரமாதமாக கார்டு வந்திருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சீக்கிரம் ஆட்டமும் காட்டணும், அதனால் இந்த ஜாக்கி எடுத்துக்கிட்டேன். இன்னொரு ஜோக்கர் வந்துட்டால் நம்ம பாயிண்ட்டு நல்லா குறையும். ஓகே, ஜோக்கர் வரல, ஆனால் சூப்பர் சீட்டு. பெரிய சீட் எது தனியாக இருக்கோ அதை போட்டு எதையும் யோசிக்காதீங்க. இது எடுக்கலாம், பட்டு இப்போ ஒரு கட்டில் இப்போ ஜோக்கர் இல்லை இன்னொரு ஃபோர்த்து அந்த மாதிரி ஏதோ பார்த்தீங்களா. இந்த ஆறையும் கூட அங்கேயே வச்சுக்கலாம், 16. ஆனால் 5 அடி ஆகிடும். ஓகே, விட்டு தேவைப்படாது. இது எடுத்தால் தான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னொரு 6 வந்தால் ஆட்டம் முடிஞ்சிடும். எப்படியும் நமக்கு 2 சீட்டு வேணும். இந்த 7 கூட போட்டிருக்கலாம். இன்னொரு 7 வந்தால் ஆட்டம் ஆகாது. ஆனால் 6ஐயும் 4ஐயும் வச்சுக்கிட்டு எந்த யூஸுமே இல்லை. இப்போ 8 வந்தால் கூட ஆட்டம் காட்டலாம், அதனால் 4 போட்டேன். ஓகே, நம்ம 13 பாயிண்ட்டு. இப்போ அந்த 13 பாயிண்ட்டை நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கணும். அரெஸ்ட் ரம்மி ஆயிடுச்சு. எந்த சீட்டு வேஸ்ட்டாக இருக்கோ அதை மட்டும் கழிச்சு விடுங்க. இந்த ஜாக்கி எடுத்ததுனால ரிலீஸ் ஆகுது 8. இப்போ எதை போடலாம், இப்போ தான் நல்லா யோசிக்கணும். இப்போ நீங்கள் கிளாவர் ஆஸ் போட்டிங்கன்னா இன்னொரு கிங்கோ கிளாவர் குயினோ வந்து ஆகாது. அதனால் ஆட்டின் டைமண்ட் ஆஸை போட்டுடலாம். ஜாக்கி ஏன் போடல அப்படின்னா, இங்கே இன்னொரு ஜாக்கி இருக்குது. இப்போ வேறு எதுக்காவது ரம்மி வந்தால் கூட நம்ம அதை பிரிச்சுக்கலாம், இந்த ஒரிஜினல் ரம்மியை. இப்படி ஆயிடுச்சு, பரவாயில்ல. இந்த ஜாக்கி ஒன்று இருக்குது முன்னாடியே, அதனால் இந்த ஜாக்கி போட்டுடலாம். ஏன்னா வந்து ஒரு ஜாக்கி நம்மக்கிட்ட அரெஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் அதை போட்டதே பெட்ரு.
இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லா வீடியோலையும் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, இப்படி பரி இப்போ 4 பரி வச்சுருக்கோம். அந்த மாதிரி எப்போ பரி சேர்ந்தாலும் இப்படி கலர் ஒன்று ஒன்று மாற்றி மாற்றி வச்சுக்கிறது பெட்ரு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ராங் ஷோ வைக்கிறத தவிர்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரம்மி சேர்ந்துருச்சு, பரி சேர்ந்துருச்சு அப்படின்னா எல்லாமே உங்களோட லெஃப்ட்டில் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு டிக்ளேர் ஆப்ஷனும் ஃபினிஷ் ஆப்ஷனும் ரெண்டுமே ரைட்டில் தான் இருக்குது. அதனால் லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒரு நல்ல கார்டை டிஸ்கார்ட் பண்ணாமல் இருக்கிறத தவிர்க்கலாம். தூக்கி போட்டுடலாம். ஓகே, 2 3 4 5 6 7 10 ஜாக்கி வரைக்குமே வந்துருச்சு ஒரு செட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்போ நமக்கு எல்லாமே இருக்குது செட்டு. 2 3 4 5 6 7 8 9 10 ஜாக்கி வரைக்கும் இருக்குது அப்படின்னு அப்படியே வச்சு நீங்கள் டிக்ளேர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ராங் ஷோ ஆகிடும். ஏன்னா செகண்ட் ரம்மின்னு ஒன்று வேணும். சிஸ்டத்துக்கு அது மட்டும் தான் தெரியும். இப்போ நம்ம லோக்கலில் விளையாடும் போது ஓகே நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் சிஸ்டத்துக்கு செகண்ட் ரம்மின்னு ஒன்று வேணும். நீங்கள் 2லேருந்து ஜாக்கி வரைக்கும் ஒரே செட்டாக இருக்குது அப்படின்னு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது ராங் ஷோ தான் எடுத்துக்கும். இப்போ பார்க்கலாம். இப்போது அரெஸ்ட் ரம்மி இருக்குது. இந்த டீல் ரம்மியில் அப்படியே கேம் முடிஞ்சோன்னே ரிக்வெஸ்ட் போட்டோம்னா அவள் அக்செப்ட் பண்ணால் அப்படி மாதிரி அப்படியே கண்டினியூஸாக விளையாடலாம். கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் ரம்மி அப்படி மாதிரியே நம்ம அதில் ட்ராப் அண்ட் மூவ் கொடுத்து போவோம். இதில் அப்படி இல்லை. இதில் அக்செப்ட் பண்ணுனா நெக்ஸ்ட் கேம் மூவ் ஆகும். எல்லாமே பரி வரும்போதெல்லாம் இதே மாதிரியே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரம்மி 4 அடி ஒன்று இருக்கணும், 3 அடி ஒன்று இருக்கணும், இப்படியெல்லாம் எந்த கணக்கு இல்லை. நீங்கள் 6 அடி ரம்மி 3 அடி ரம்மி அப்படி கூட வச்சுக்கலாம். ஆனால் ரம்மி ஒரிஜினல் ஒன்று இருக்கணும், செகண்ட்ஸ் ஒன்று இருக்கணும். இல்லைன்னா அது ராங் ஷோ அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். நீங்கள் ஃபுல்லாக இப்போ எனக்கு ஃபுல்லாகவே இருக்குது, ஃபுல்லாகவே ஒரிஜினல் ரம்மியாக இருக்குது 13 எல்லா சீட்டும் அப்படின்னா அப்போ வச்சுக்கலாம். அப்போ தப்பில்லை. ரெண்டுலேருந்து ஆசு வரைக்கும் எல்லாம் கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா அப்போ வச்சுக்கலாம், தப்பே இல்லை. நீங்கள் 2 செட்டாக வைக்கும்போது இன்னொன்று அவசியம். இதுதான் இதில் வேஸ்ட்டு. ஓ ஜாக்கி வந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு ஆஸ் வந்தால் கூட நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் குயினை போட்டுருக்கிறது பெட்ரு. வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 3க்கு 1 ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு 3 வந்தால் கூட ஆகும். சூப்பர். இப்போ 3 வெயிட் பண்ண வேண்டியதில்லை.
ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவர் போயிட்டார். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தேவையான டிப்ஸ் இருந்துச்சா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எல்லாத்தையும் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கேஷ் வின் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.